Alhamdulillahi wassalatu wassalam ala rasulillah. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatan min lisani yafqahu qawli. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் பிபிசி நிறுவனத்திற்கூடாக வாராந்தம் கபோத்த சாதாரண 2027 ஆண்டு கபோத்த சாதாரண தர பரீட்சையில் அரபு இலக்கிய பாடத்தை ஒரு தெரிவு பாடமாக கொண்டு பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 17வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே, நாங்கள் கடந்த 2 வாரங்களாக 2ஆம் தவணை பரீட்சைக்காக ஒரு குறிப்பிட்ட கடந்த கால வினா பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு முக்கியமான சில விடயங்களை கலந்துரையாடினோம். அதிலும் குறிப்பாக நான் நினைக்கின்றேன், வடமேல் மாகாணத்துக்குரிய 2024ஆம் ஆண்டு அல்லது 2025ஆம் ஆண்டு ஒரு வினா பத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் கடந்த 2 வாரங்களாக நாங்கள் ஒரு செகண்ட் டேர்முக்கான ஒரு ரிவிஷனை செஞ்சோம். பெரும்பாலும் உங்களோட பாடசாலைகளில் எக்ஸாம் நடந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுவரைக்கும் எக்ஸாம் நடக்காத வகுப்பு பாடசாலைகள் இருக்குதா? கொஞ்சம் அதை சொன்னீங்கன்னா அடுத்த கட்டமாக போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஓம் சார், எங்களுக்கு வியாழக்கிழமை. ஓகே, வியாழக்கிழமை. வேறாக்கள் மற்றாக்கள்? ஓம் சார், வியாழக்கிழமை எங்களுக்கு. ஓகே. எங்க ஸ்கூல் நீங்க? வேறுவல் அல்ஹுமேசரா. ரைட் ரைட் ஓகே, பேர்வால் அல்ஹுமேசரா. ரைட், மற்றவங்களுக்கு எக்ஸாம் நடந்தா? ஓ சார். நடந்தா? ஓ. ஓகே, ரைட் ரைட். இன்றைக்கும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு பேப்பரை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பேப்பரை பார்க்குறதோட நான் முக்கியமான சில விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தாரேன். அப்போ அதனால் நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம் நடந்த தானே என்று சொல்லிட்டு நீங்கள் லீவ் ஆகாமல் நீங்கள் அந்த வினா பத்திரத்தை நாங்கள் பார்க்குற நேரம் உங்களுக்கு இன்னும் பார்க்க வேண்டிய படிக்க வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ரைட், அந்த அடிப்படையில் இந்த வருடம் அதாவது 2026ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு வினா பத்திரத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? திருகோணமலை கிண்ணியா அல்ஹிரா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலயத்துடைய ரைட் ஒரு வினா பத்திரம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, அப்போ மிக பிரயோசனமாக இருக்கும். ஏண்டா இந்த வருஷமே இடம்பெற்ற ஒரு வினா பத்திரத்தை நாங்கள் இப்போ பார்க்கறதுனால. ரைட், இதில் ஏற்கனவே நாங்கள் பார்த்த பல விஷயங்கள் இருக்கும். ரைட், அதே நேரம் பார்க்க வேண்டிய பல விஷயங்களும் இந்த பகுதியில் இருக்கும். ரைட், ஓகே. இதில் நீங்கள் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் போக இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கேள்வி, அல் குர்ஆனுடன் தொடர்புடைய கலைகள் 2 தருகன்னு கேட்டுக்கிறேன். என்ன கலைகள் 2 சொல்லுங்க பார்க்க. அல் குர்ஆனுடன் தொடர்புடைய கலைகள் 2. குயிக்கா சொல்லணும். தஜ்வீத் கலையும் தஜ்வீத் கலை. அடுத்தது வேற என்ன? கிராஅத் கலை. சரி, ஓகே. தஜ்வீத் கலை, கிராஅத் கலை. வேற என்னக்குது? இன்னும் சொல்லுங்க பார்க்க. 10ஆம் ஸ்கூல் வருது. சரியா? தப்சீர் கலையும் இருக்குது. விளங்குனா? தப்சீர் கலை. தப்சீரண்டா என்ன? அல் குர்ஆனுக்கான விளக்க முறைக்கு தான் நாங்கள் சொல்றது தப்சீர் என்று சொல்றது. ரைட், அப்போ தப்சீர் கலை அப்போ ஒன்று தஜ்வீத் கலை, அதே போல கிராஅத் கலை, தப்சீர் கலை. இன்னொன்று இருக்குது என்னென்னா உலூமுல் குர்ஆன் என்று சொல்லி ஒன்று இருக்குது. நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
அதோட புக்லையும் இருக்கும் உலூமுல் குர்ஆன், அல் குர்ஆனிய கலைகள் என்று சொல்லி ஒரு பகுதி ஒன்று மீக்குது. சரியா? ரைட், ஓகே. அதே மாதிரி நீங்க பாருங்க, நாங்க இதை பார்த்தோம்னா முஅல்லகாத் என்பதை வரைவிலக்கணப்படுத்துகின்றது. அப்ப முஅல்லகாத் என்றால் உங்களுக்கு தெரியும், ஜாஹிலியா காலத்தில் இலக்கிய சந்தைகளில் போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு ரைட் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட தரமான சிறந்த கவிதை தொகுப்புகள் என்று சொல்லி விளக்கமாக விரிவாக எழுத மேலும் அல்லது சுருக்கமாக நீங்கள் எழுதுவதாக இருந்தால் போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் அல்லது கவிதை தொகுப்புகள் என்று சொல்லும் ஏழு. ரைட், அடுத்தது ரைட் ரைட் நான் முதலாவதுல 4வது சொன்ன வந்து உலூமுல் குர்ஆன். சரியா? என்ன சொன்னேன்? உலூமுல் குர்ஆன். உலூமுல் குர்ஆன் என்றால் அல் குர்ஆனிய கலைகள். அதுல நீங்க 10ஆம் ஆண்டுல படிக்கிற இல்லையா, மக்கி மதனி. ரைட், மக்கி மதனி என்பது ஒரு கலை. சரியா? அதே போல அஸ்பாபுன் நுசூல் என்பது உலூமுல் குர்ஆன்ல இடம்பெறக்கூடிய ஒரு பாடம், ஒரு பகுதி. ரைட், அஸ்பாபுன் நுசூல் அல் குர்ஆனிய வசனங்கள் இறக்கப்பட்டமைக்கான காரணங்கள். அதே போல அல் முனாசபாத் பொருத்தப்பாடு, அதாவது வசனங்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடு, அத்தியாயங்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடு. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்வதாக இருந்தால், ஒரு வசனத்துக்கு முன்னைய பின்னைய வசனங்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடு, ஒரு அத்தியாயத்துக்கு முன்னைய பின்னைய அத்தியாயங்களுக்கு இடையிலான பொருத்தப்பாடு என்று சொல்லுவோம் மேலும். சரியா? ரைட், அப்படி எழுதுவோம் மேலும். ஓகே, அப்ப அடுத்த பாருங்க. அடுத்தது இது நாங்க பார்த்தோம், அல் ஹிஜா. அல் ஹிஜாண்டா வசைப்பா. விரைவாக நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். ஏண்டா உங்களோட இந்த டேம்ல இருந்து கடைசி வரங்காட்டியும் நீங்க ஒவ்வொரு டேம்லையும் இதை நீங்க கட்டாயம் படிச்சு பாடமாக்கி வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப அல் மதஹண்டா புகழ்பா, அல் ஹிஜாண்டால் வசைப்பா. ரைட், அல் மதஹ் புகழ்பா, அல் ஹிஜா வசைப்பா. அடுத்தது அர் ரசா இரங்கற்பா, அல் ஹமாசா வீரப்பா. ரைட், அல் கசல் காதற்பா, அல் வசுப் வர்ணனைப்பா. ரைட், அல் ஃபஹர் தட்புகச்சிப்பா. இதெல்லாம் செய்யுள் வகையில வரும். அதே நேரம் நீங்க பார்க்கலாம், உரைநடை வடிவிலானவை என்று கேட்டு வந்தால் அதுக்கு நீங்க அல் ஹிக்மா ஞான உரைகள், அல் அம்சால் பழமொழிகள், அல் ஹிதாபா உரைகள், அதெல்லாம் வந்து உரைநடை வடிவிலானவை. செய்யுள் வடிவிலானவை என்று வரக்கொள்ள அந்த பா என்றோ அல்லது கவிதை என்றோ முடிகிறது எல்லாமே செய்யுள் வடிவிலானவை. அல் மதஹ், அல் ஹிஜா, அல் வசுப், அல் கசல், அல் ரசா, அல் ஹமாசா, அல் ஃபஹர் எல்லாமே செய்யுள் வடிவிலானவை கீழால வரும். ஓகே, அடுத்து பார்ப்போம். பின்வரும் சொற்களுக்கு அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பதங்களை எழுதுகாண்டி இருக்குது. ஓகே, அப்ப இந்த அரும்பதங்களை வந்து நாங்க பார்க்கிற நேரம் உங்களுக்கு நான் சொல்லி தந்திக்கிறேன். ஒன்று, நீங்க சூரத்துல் ஃபீல், சூரத்து குரேஷ், மாஊன், கௌசர், காஃபிரூன், அந்நஸ்ர், சூரத்துன் நஸ்ர், இந்த 6 சூறாக்களையும் நீங்க சொற்களுக்கான பொருளோட பாடமாக்கி வச்சு இருக்கணும். ரைட், அப்ப அந்த அடிப்படையில நீங்க பாருங்க. முதலாவது அனாதை என்ற சொல். குயிக்கா சொல்லுங்க பார்க்க, பொருள் என்ன? அனாதை, யதீம். யதீம். ஓகே, யதீம். ரைட், யதீம் நீங்க எழுதுறீங்க. ரைட், யதீம் இப்படி எழுதப்படாது, நீங்க அரபால தான் எழுதணும். அரபால் எழுதக்கொள்ள எழுத்து பிழைகள் வாரத்தை பத்தி நீங்க ஒரி பண்ண அவசியம் ஒன்று இல்லை. எழுத்து பிழை வார நேரம் கருத்து வித்தியாசப்படும். கருத்து வித்தியாசம் இருக்குது. உதாரணமா அவ்வளவு நல்லா தெரியும், கல்புன், கல்புன் என்றால் உள்ளம். ரைட், கல்புன் என்றால் நாய். அப்ப கேப் என்று போட்டால் நாய். அதே போல இப்ப நாங்க படிச்சுக்கிறோம் அல்லாஹ்வின் உதவி, நஸ்ருல்லா, நூனுக்கு அடுத்த சாது, அப்படித்தானே? இப்படி நஸ்ருல்லாண்டு வந்தால் உதவி. அப்ப நீங்க ஒரு ஆள் வந்து எழுதுறீங்க நஸ்ருல்லான்னு எழுதுங்க சீனா போட்டு. ரைட், அப்ப நஸ்ரண்டா கழுகு. அப்படி எல்லாம் வித்தியாசம் இருக்கின்றது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த சொல் தெரியுமா என்றதை தான் பார்க்கிறேன். எனவே நீங்க இந்த இடத்துல அரபால தான் எழுதணும். சரியா? அப்ப அனாதைக்கு நீங்க அல் யதீமன் எழுதுறீங்க. அட்ட பொருள் எல்லாருக்கும் தெரியும், குயிக்கா சொல்லுங்க. அல் மாஊன், அட்ட பொருள் என்றால் கருத்து என்ன? அல் மாஊன். அடுத்த மனிதர்கள் இருக்குது. மனிதர்கள் அன்னாஸ், சூரத்துன் நஸ்ல வருது.
சூரத்து நாஸ்ன்னு ஒரு சூறா இருக்குது, அது தேர்ட் டேமுக்கு நீங்க படிப்பீங்க. ஆனா சூரத்து நஸ்ர்லயே வர ஐ தன்னாச வர ஐ தன்னாச யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜான்னு வருது. ரைட், மார்க்கம் மார்க்கம் என்ற சொல் Deen. தீன், ஃபி தீனில்லாஹ், ஃபி தீனில்லாஹ், அல்லாஹ்வின் மார்க்கத்தில். இப்போ அல்லாஹ்வின் மார்க்கம் என்றால் தீனுல்லாஹ் என்று வரும், தீனில்லாஹி. ரைட், மார்க்கம் என்று மட்டும் கேட்டால் தீன் என்ற சொல்ல குறிப்பிட்டா சரி. ரைட், அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் அரும்பதங்களை விளக்குகான்னு இருக்குது. புள்ளக நீங்க பாருங்க, இந்த சொல்ல நீங்க இப்ப 10ஆம் ஆண்டு செகண்ட் டைம் எழுத போறவங்க என்ற அடிப்படையில் குறிப்பாக நீங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும். இந்த விளக்குக என்ற சொல் வந்தாலும் நீங்க குறிப்பிட்ட சொல்லுக்கான பொருளைத்தான் நீங்க எழுதணும். ரைட், சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகுற இல்லையா? என்ன எங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கிறது என்னென்றா விளக்குகண்டு வந்தால் குறைந்தபட்சம் புள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி 3, 4, 5 வரிகள் விளக்க வேண்டி வரும். அந்த ஏனைய பாடங்களை பொறுத்த மட்டில அப்படித்தான் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா அரபி இலக்கிய பாடத்துல சில சொற்பிரயோகங்கள் வந்து எங்களுக்கு சிக்கலானதாக இருக்கும். உதாரணமா இந்த இடத்துல விளக்குகாண்டி இருக்குது. அப்படி வந்தாலும் நீங்க என்ன செய்யணும், குறிப்பிட்ட சொல்லுக்குரிய பொருளைத்தான் நீங்க எழுதணும். ஏன்னா இந்த ஒரு சொல்லுக்கு 1/2 மார்க்ஸ் தான். விளங்கினா, இந்த ஒரு சொல்லுக்கு எத்தனை மார்க்ஸ்? 1/2 மார்க்ஸ் தான். அந்த அடிப்படையில கட்டாயமாக நீங்க பொருளைத்தான் எழுதணுமே தவிர விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், அப்ப இல்ல தப்பத்தன்னா கருத்து தெரியுமா? தப்பத்தன்னா என்ன? நாசமாகட்டும். ஓகே, ரைட். இப்ப இது வந்து ஒரு ஸ்கூலுக்குரிய பேப்பர், அதனால நீங்க யோசிக்க தேவையில்ல. நான் சொன்னதான சூரத்து நஸ்ர் வரங்காட்டி பார்த்தா போதுமண்டு. ஆனா இது இந்த டைம் எடுத்துக்கிற பேப்பர் வந்து ஒரு ஸ்கூலால எடுக்கப்பட்ட பேப்பர். எனவே அந்த டீச்சர் வந்து டீச்சரோ சேரோ அந்த சூறாவை படிச்சிருப்பாங்க. சரியா? ரைட். அப்ப தப்பத்தனால் நாசமாகட்டும். ஹபில் அண்ணா கருத்து என்ன? ஹபில் கயிறு. ஹபில் அண்ணா கருத்து கயிறு. கயிறு அதுல சூறாலே வருது, ஃபீ ஜீதிஹா ஹபுலுன் மின் மசது அண்டு வருது. தௌவாபா அண்டா கருத்து என்ன? தௌவாபா ரைட், மன்னிப்பவன். ஓகே ஓகே, பாவங்களை மன்னிப்பவன் அல்லது மன்னிப்பவன். ரைட். காஃபிரூன் அண்டா கருத்து? நிராகரிப்பாளர்கள். காஃபிரூன் அண்டா கருத்து என்ன? நிராகரிப்பாளர்கள். நாங்க காஃபிர்கள் என்று எழுத போகப்படாது. அப்படி இருக்கிற விளங்கினா, காஃபிரூன் என்று பொருளை கேட்டா நிராகரிப்பாளர்கள் என்றுதான் எழுதணுமே தவிர காபிர்கள் என்று எழுத வாணும். சரியா? பகின வந்து நிராகரிப்பாளர்கள் என்று வரும். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, பின்வரும் துஆவை பூரணப்படுத்துகன்னு இருக்குதுன்னா, பின்வரும் துஆவை பூரணப்படுத்துக. என்ன துஆ? ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன். ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன். விளங்கினா? ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன். சரி, இந்த துஆ ஓதப்படி இந்த சந்தர்ப்பம் என்ன? பிரயாணத்திலிருந்து திரும்பி வரும்போது ஓதும் துஆ. விளங்கினா அவளுக்கு? ரைட், பிரயாணத்திலிருந்து திரும்பி வரும்போது ஓதும் துஆ. ரைட். அப்படி 6 துஆக்கள் இருக்குது செகண்ட் டைமுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைமுக்கு 6 துஆக்கள், செகண்ட் டைமுக்கு 6 துஆக்கள் இருக்குது. அதை கட்டாயமாக நீங்க எக்ஸாம் செய்யாதவங்க இதுவரைக்கும் பாடமாக்கி உள்ள பாருங்க. ரைட். இப்ப இந்த துஆ வந்து ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய துஆ. அதான் நான் சொல்ற பிள்ளைகள், நீங்க செகண்ட் டைமுக்கு உள்ள துஆக்கள் மட்டுமல்ல, ஃபர்ஸ்ட் டைமுக்கு நீங்க படிச்ச துஆக்களையும் கூட நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். அதுல நான் குயிக்காக சொல்லிட்டு போறேன். பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துஆ. ஸவ்வதகல்லாஹு தக்வா வகஃபர தன்பக வயஸ்ஸர லக்கல் கைர ஹைஸு மா குந்த. அடுத்து இப்ப நாங்க பார்த்த துஆ. ரைட். ஒரு பயணம் போயிட்டு திரும்பி வரக்குள்ள நாங்க ஆயிபூன தாயிபூன ஆபிதூன் லிரப்பினா ஹாமிதூன் என்று ஓதணும். நோயாளியை நலம் விசாரிக்கின்ற போது, அது உங்களுக்கு தெரியுமேக்கும், நான் சொல்லிட்டு போறேன். அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபியக. ரைட். நோயாளியை சுகம் விசாரிக்கின்ற போது ஓதக்கூடிய துஆக்கள் ஏராளம் இருக்குது. ஆனா சிலபஸ்ல என்ன துஆ இருக்கின்றதோ அந்த துஆவத்தை நீங்க குறிப்பிடுறது நல்ல. ரைட். இப்ப உதாரணமாக ஷஃபாக் அல்லாஹு ஆஃபாக்க, அது ஒரு துஆ. லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அதுவும் ஒரு துஆ. கஃபாரத்துன் வ தஹாரத்துன் இன்ஷா அல்லாஹ், அதெல்லாம் துஆ.
ரைட். அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் முத்ஹிபல் பைஸ் இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. இதுவும் ஒரு துவா தான். ஆனால் நீங்க நோயாளிய நலம் விசாரிக்கின்ற போது ஓதும் துவா பெரும்பாலும் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஸ் வராது. ஏண்டா பெரும்பாலும் இந்த மாதிரி குறிப்பிட்ட துவாவை தந்து இடைவெளி நிரப்புகான்னு தான் தருவாங்க, அல்லது துவாவை பூரணப்படுத்துகான்னு தான் தருவாங்க. எனவே அந்த சிக்கல் காணப்பட மாட்டாது. இருந்தாலும் சில நேரம் இதே கேள்வியை இப்படியும் கேட்கலாமே, நோயாளியை சுகம் விசாரிக்கின்ற போது ஓதும் துவாவை குறிப்பிடுக என்று கேட்கவும் முடியும். எனவே தான் நான் சொல்றது அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அரிஷல் அலீம் ஐயஸ்வியக்கா என்ற துவாவை நீங்க பாடமாக்கி கொண்டா மிச்சம் நல்ல. அடுத்த தூங்கி எழும்பியதும் ஓதும் துவா எல்லாருக்கும் தெரியும். என்ன? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். வெரி குட். ஓகே. ஆடை அணியும் போது ஓதும் துவா என்ன? ஆடை அணியும் போது ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா வரஸக்னிஹி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவத. ஓகே, வெரி குட். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானா ஹாதா வரஸக்னிஹி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவ. சரியா? அல்லது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா ஸௌப வரஸக்னிஹி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவ. ரைட், விளங்கினா? சரி. அடுத்து வுலு செய்து முடிந்த பின் ஓதும் துவா தெரியுமா? வுலு செய்த பின் ஓதக்கூடிய துவா اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين. ஓகே. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தطهرين. சரியா? சரி. ஓகே, ரைட். அடுத்தது வீட்டு நுழையும் போது ஓதும் துவா தெரியுமா? வீட்டு நுழையும் போது ஓதும் துவா பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி வலஜினா خرجنا وعلى الله توكلنا. ஓகே. பிஸ்மில்லாஹி வலஜனா வ பிஸ்மில்லாஹி ஹரஜனா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கன்னா அல்லது வ அலா ரப்பினா தவக்கன்னா. ரைட். உணவளித்தவருக்காக அல்லது விருந்தளித்தவருக்காக ஓதக்கூடிய துவா என்ன துவா? اللهم من أطعمني واسقي من اللهم سقاني. اطعم من اطعمني واسقي من سقاني. ஓகே, வெரி குட். அல்லாஹும்ம தஇம் மன் அத்அமனி வஸ்கி மன் சகானி. கழிவறையில் நுழையும் போது ஓதும் துவா தெரியும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் من குபுஸி الخبث வல் والخبائث. கபாயிஸ். ரைட், ஓகே. உணவு உண்ண முன் ஓதும் துவா உணவு உண்ண முன் اللهم اللهم بارك لنا فيما رزقتنا وقنا عذاب النار. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வகினா அஸாபன் நார். இப்போ ஒரு ஆள் உணவு உண்ண முன் ஓதக்கூடிய ஏனைய துவாக்களும் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? உதாரணமாக என்ன துவா? உணவு உண்ண முன் ஓதக்கூடிய நாங்க என்ன சொல்றோம்? உணவு உண்ண முன் بسم بسم الله. الله الرحمن الرحيم. பிஸ்மில்லான்னு சொல்றது. சரியா? இப்ப யாராவது ஒருத்தர் பிஸ்மில்லான்னு எழுதினால் அது அந்த இடத்துல பொருத்தமாக இருக்காது. அவங்களோட சிலபஸ்ல அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வகினா அஸாபன் நார் என்றுதான் இருக்குது. எனவே நீங்க அதைத்தான் நீங்க பாடமாக்கணும். நாங்க டீ குடிச்ச பிறகு ஓதக்கூடிய துவா, பால் குடித்து முறிந்த பின் ஓதக்கூடிய துவா اللهم بارك لنا فيه وزدنا منه. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு. زدنا من. சரியா? ஓகே. அதுல தான் ஒரு பெரிய துவா இருக்குது. கவலைகள் நீங்க ஓதக்கூடிய துவாண்டு ஒரு பெரிய துவாண்டு இருக்குது. பாடமா யாருக்காவது பாடமாக்கி வச்சுக்கிறீங்களா? اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. ஓகே, வெரி குட். ரைட். அப்ப இந்த 12 துவாக்களும் நீங்க செகண்ட் டைமுக்காக பாடமாக்கி இருக்கணும். நீங்க இப்பையிலிருந்தே பாடமாக்கினால்தான் உங்களுக்கு கட்டம் கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமா பாடமாக்கணும். கடைசிக்கு எக்ஸாம் செய்ய போகக்குள்ள நான் எல்லாத்தையும் படிப்பேன் பாடமாக்குவேன் என்று இருந்தால் அது சாத்தியமே இல்லை. சொல்றத தெளிவாக சொல்றேன். எனக்கு அனுபவமிக்குது. கடைசி கட்டமாக கொள்ளதான் குறிப்பிட்ட சில சூறாக்களை சொல்லி, குறிப்பிட்ட சில ஹதீஸ்களை சொல்லி, குறிப்பிட்ட சில சந்தர்ப்ப துவாக்களை சொல்லி இதை பாடமாக்கணுமான்னு கேட்கிறேன். மேலே ஹதீஸா பாடமாக்கணும் என்ற அவசியம் ஒன்று இல்லை. ரைட். ஆனா சந்தர்ப்ப துவாக்கள்ல இந்த இடைவெளி நிரப்புகின்றதெல்லாம் பாடமாக இருந்தா தான் எழுத வேண்டியது. ரைட், ஓகே. அப்ப அதனால தயவு செஞ்சு நீங்க இப்ப இருந்தே பாடமாக்க ஆரம்பிக்கணும். ரைட். அடுத்த பாருங்க என்ன?
மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துஃபிஹிம் மஸலுல் ஜஸத் என்று அந்த ஹதீஸை நிப்பாட்டிக்கிறார். ஓகே, அங்களை பூரணப்படுத்தலுமா யாருக்காவது? இதஸ்தகா மின்ஹு உதுவுன் ததாஆ லஹு சாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மாண்டு ஹதீஸ் பூரணமாகும். இப்போ இந்த ஹதீஸ்ல ஓகேயா, இந்த ஹதீஸ்ல ரைட் உள்ள உவமானம் என்ன உவமானம்? உடல் ஜஸத் உடல். ஓகே, இந்த ஹதீஸ்ல காணப்படக்கூடிய உவமானம் என்னென்றால் உடல். ரைட், உவமேயம் என்ன? ஒருவருக்கொருவர் உதவி செய்ய ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகின்ற முஃமின்கள். உதவி அல்ல, அன்பு. விளங்கினா? ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகின்ற முஃமின்கள். ரைட், ஓகே, சரி. இப்ப இதுல நீங்க பாருங்க, இந்த பேப்பர்ல ரைட் அரபு தமிழ் என்ற ஒரு பகுதி ஒன்று இல்லை. ஓகே, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது ஒரு பாடசாலைக்குரிய வினாப்பத்திரம். ரைட், அப்ப இருந்தாலும் நீங்க அரபு தமிழ் என்ற ஒரு பகுதியையும் நீங்க படிச்சிருக்க வேண்டும். ரைட், ஓகேயா? படிச்சிருந்தா மிச்சம் பொருத்தமாக இருக்கும். ரைட், அடுத்த பாருங்கோ, நாங்க இதை பார்த்தோம். ஏன்னா அதே கேள்விகத்தான் பெரும்பாலும் வந்திருக்குது. பாருங்க, உக்துப் உன்வானன் முனாசிபன். அப்ப தலைப்பு கைஃப கானல் பல்லாஹு. நாங்க இதெல்லாம் போன வகுப்புல பார்த்தது. கம் ரிஜாலன் மர்ரு பிஹி, எத்தனை பேர் கடந்து போனாங்க, அதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா லிமாதா தவக்கஃபு இந்தஹு, இந்த கேள்வி விளங்கினா? லிமாதா தவக்கஃபு இந்தஹு, லிமாதா தவக்கஃபு இந்தஹு. லிமாதாண்டா கருத்து என்ன? என்ன லிமாதாண்டா புள்ளக? லிமாதா எதற்காக. அப்ப எதற்காக தவக்கஃபு அவர்கள் நின்றார்கள், ஐந்தஹு அவர் அருகில். அப்ப இந்த ஒரே பகுதி அவங்களுக்கு தெரியும். ஒரு விவசாயி நீரோடையில உழவு செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில 3 பணக்காராக்கள் அவரை கடந்து போறாங்க. அப்ப கடந்து போற நேரம் அவர் அருகில் நின்றார்கள். ஏன் நின்றார்கள்? அவரை நோவினைப்படுத்த அவரை நோவினைப்படுத்த விரும்பினாங்க. அதாவது எப்படி நோவினைப்படுத்துறது? நீங்க சொன்ன மாதிரி கேலி செய்வதனூடாக, சரியா? கேலி செய்வதனூடாக அவரை நோவினைப்படுத்த விரும்பினார்கள். அப்ப நீங்க இந்த இதுல பாருங்க, தவக்கஃபு இந்தஹு என்பது ஒரே பகுதியில இப்படி வந்திருக்குது. பாருங்க, தவக்கஃபு இந்தஹு வந்திருக்குது, சரியா? தவக்கஃபு இந்தஹு வந்திருக்குது. அது கங்கால நடிக்குது. பாருங்க, அராது ஈதாஹு வந்திருக்குது. அராது ஈதாஹு, அவரை நோவினைப்படுத்த விரும்பினார்கள். அப்ப நீங்க அதை அப்படியே எழுதினா சரி. விளங்கினா? அராது ஈதாஹு என்று எழுதினா சரி. ரைட், மாதா கால அஹதுஹும், அஹதுக்கும் வந்திருக்குது, அஹதுஹும் அவர்களில் ஒருவர் என்ன சொன்னார். அப்ப அதுலயும் நீங்க பார்க்கலாம், மாதா என்றா கருத்து என்ன, கால என்றா சொன்னார், அஹதுஹும் என்றால் அவர்களில் ஒருவர். ஓகே, அப்ப அதை நீங்க தேடி பார்த்தா நீங்க பாருங்க, கால என்ற சொல்லுக்கு நீக்குது, அஹதுஹும் என்ற சொல்லு நீக்குது, அஹதுஹும். ஓகே, அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் என்றா, இந்த கால என்ற சொல் வந்தால், அல்லது சஅல என்ற சொல் வந்தால், அல்லது அஜாப என்ற சொல், கால என்றா கூறினார். ஓகே, கால என்றா கருத்து என்ன? கூறினார். சஅல என்றா கருத்து என்ன? கேட்டார், வினவினார் என்ற கருத்துல வரும். எஸ். அஜாப என்ற கருத்து பதிலளித்தார். அஜாப என்ற கருத்து என்ன? பதிலளித்தார். இந்த மாதிரியான சொற்களை கொண்டு கேள்வி ஒன்று வந்தால், என்ன சொன்னார், என்ன வினவினார், என்ன பதிலளித்தார், இப்படியான சொற்களை கொண்டு கேள்வி ஒன்று வந்தால் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. பக்கத்துல என்ன சொன்னாரோ அதை அப்படியே நீங்க பார்த்து எழுத வேண்டியதுதான். இப்ப இந்த வினாப்பத்திரத்துல மேற்கோள் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு அப்படி வரும். மேற்கோள் என்ன சொன்னார் என்ற அந்த வாக்கியம் வரும். அப்ப இதுல பாருங்க, இன்னனி அம்லிக்கு மின தஹபி மா யக்ஃபி ஐயம்லா கூஹ ஹாதல் ஃபல்லாஹில் ஃபகீரன் இருக்குது. அப்ப இது வகால வேண்டாம், மேலும் மட்டும் தெரியும். கால ஆகர், மற்றவர் சொன்னார். அப்ப இதோட முடியுது. அவர் சொன்ன வார்த்தை இதோட முடியுது. அப்ப இந்த வாக்கியத்தை நீங்க பார்த்து அப்படியே கீழ் எழுதி விட்டால் உங்களுக்கு 2 புள்ளிகளும் அப்படியே கிடைக்கும். சரியா சொல்றது விளங்குறா? ரைட். அப்ப இந்த உரைநடையை பொறுத்த மட்டும் உரைநடையிட முழுமையான பகுதியும் தரப்பட்டில்ல, அரவாசோட நிக்குது. கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் இருந்து ஆரம்பிச்சு இந்த இடம்பரங்காட்டி நிக்குது. அப்ப இதுல தலைப்பு நாங்க வளமையாக சொல்லித்தர முறையில இல்லை. ஏன்னா தலைப்பு கடைசி தான் வருது. நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன்னா தலைப்பை நீங்க ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்கோ.
தலைப்பை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கோ, தலைப்பை நீங்க பாக்ஸ் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்லிக்கிற காரணம் என்ன? இப்ப நீங்க டேர்ம் எக்ஸாமுக்காக திரும்ப திரும்ப படிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த தலைப்பு ஞாபகம் வரும். அப்ப உரை பகுதியை தந்தால் அந்த தலைப்பு எந்த இடத்துல நீங்க அண்டர்லைன் பண்ணி இருந்தீங்க, ஹைலைட் பண்ணி இருந்தீங்க என்பது ஞாபகம் வரும். சில நேரம் நீங்க பாடமாக்கி இருப்பீங்க. பாடமாக்கி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. பாடமாக்காம எழுதுவதாக இருந்தால் அந்த ஹைலைட் பண்ணின இடம் ஞாபகம் வந்து நீங்க அந்த இடத்தை பார்த்து அழகா எழுதிடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கடந்த கால வகுப்புகள்ல மிக தெளிவாக அழகாக சொல்லித்தரப்பட்டிருக்குது. இப்ப சில நேரம் இப்படி வரும் மேல் விளங்கினா உரைநடையிட முழுமையான பகுதியும் தராம ஒரு அறவாசி பகுதியை தந்து தலைப்பு கேட்டு வரோம் மேலும். அப்பையும் நீங்க அந்த தலைப்பு பாடமாக இருந்தால் நீங்க பூரணமாக எழுதலாம். அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா என்று எழுதவும் மேலும். அல்லது உங்களுக்கு பூரணமாக பாடம் இல்லை, உங்களுக்கு அல் கனாஅ என்ற சொல் மட்டும்தான் ஞாபகம் வருது என்றிருந்தாலும் அதை நீங்க எழுதலாம். அல் கனாஅ ஏன்னா இந்த உரைநடை வந்து எதை பத்தி பேசுது? திருப்தி என்பதை பத்தி தான் பேசுது. கன்சுன் லா யஃப்னா என்பது என்ன? அது ஒரு தலைப்பு அழகூட்டுகின்ற ஒரு வாக்கியம். என்ன? கன்சுன் லா யஃப்னா அழிந்து போகாத ஒரு பொக்கிஷம். கன்சுன் ஒரு பொக்கிஷம், லா யஃப்னா என்பது அழிந்து போகாத. ஆனா இந்த உரைநடையிட மைய கரு என்ன? எதை பிரதானமாக பேசுது என்றால் அது திருப்தியை பத்தி தான் பேசுது. விளங்கினா? அது திருப்தியை பத்தி தான் பேசுது. எனவே நீங்க அல் கனாஅ என்று கூட எழுதலாம். எப்படியோ தலைப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டும். சரியா? ரைட் ரைட். அப்ப மற்ற கேள்விகள் கிளியர் தானே? பார்க்க தேவையில்லை. இப்ப கைஃப கானல் ஃபல்லாஹ் இருக்கிற இடத்துல நான் அவளை சொல்லி தந்திக்கிறேன். கானல் ஃபல்லாஹ் என்ற சொல் இந்த இடத்துல வந்திருக்குது. அப்ப அங்கதான் விட இருக்குது. விட என்ன? ஜாலிசன். ஓகே, ஜாலிசன் அதான் விட. அல்லது நீங்க வாக்கியத்தை முழுமையாக எழுதி வைக்கும் மீது. ரைட். கானல் ஃபல்லாஹு ஜாலிசன் யதவல்லஉ மினஸ் சாகியா என்று எழுதினாலும் பிழை இல்லை. கம் ரிஜாலன் மர்ரூபிஹி அதையும் நான் சொல்லி தந்திக்கிறேன். கம் என்ற கருத்து எத்தனை? ரிஜாலன் என்று சொல்லிக்குது மனிதர்கள், இல்ல ரிஜால் என்று சொல்லிக்கின வந்திருக்குது. மர்ரூபிஹி என்றிக்குது. மர்ரூ என்றா கடந்து போனார்கள், மர்ரூபிஹி அவரை கடந்து போனார்கள். இல்ல பன்மையாக வந்திருக்குது, இங்கே ஒருமையாக வந்திருக்குது. மர்ரபிஹி என்று இருக்குது. நல்லா உன்னிப்பா அவதானிக்கணுமே. அப்ப ரிஜால் என்று சொல்லிக்குது, மர்ரபிஹி என்ற சொல் இருக்குது. இடையில என்ன சொல் மிஸ் ஆகிக்குது? சலாசா என்ற சொல். அப்ப எத்தனை மனிதர்கள் அவரை கடந்து போனார்கள் என்று கேட்ட அந்த விடைக்கு இந்த சலாசா என்ற சொல் தான் விட. சலாசா 3 அல்லது சலாசா என்று எழுதலாம். அல்லது நீங்க என்ன செய்யலாம் என்றால் குறிப்பிட்ட இப்ப கேள்வியில வந்திருக்கின்ற அந்த 2 சொற்கள், ஒன்று ரிஜால், அடுத்த மர்ரபிஹி என்ற சொல் இருக்குது. எனவே இங்க இந்த வாக்கியத்தை ஆரம்பிச்சு இதுவரைக்குமோ அல்லது இதுவரைக்குமோ எழுதி விட்டாலும் விடைகள் பூர்ணமாக வந்துடும். மர்ரபிஹி சலாசத்து ரிஜாலி நஸ்ரியா என்று வந்துடும். விளங்கினா? மர்ரபிஹி சலாசத்து ரிஜாலி நஸ்ரியா என்று எழுதினாலும் சரி. விளங்கினா? அப்ப மிச்ச லேசி இந்த அரபால விடை எழுதுகின்ற இந்த பகுதி. அதே போல நீங்க பாருங்க, அடுத்தது ரமலான் யா ரமலான் யா மௌசிமல் குர்ஆன் நக்பல் தபில் புஷ்ரா வல் ஹைர் வல் குஃப்ரான். சில பாடசாலைகள்ல இது படிச்சிருப்பீங்க, இன்னும் சில பாடசாலைகள்ல படிக்க இருப்பீங்க. சரியா? ரைட். அப்ப இந்த பேப்பரை பொறுத்த மட்டும் இல்ல, இந்த கவிதைய ஏற்கனவே டீச்சர் படிப்பிச்சுக்கிறாங்க. ரைட். இதுல வந்து நீங்க பாருங்க, தலைப்பு ஒன்றுமில்ல, 6 கவிதைகள் இருக்குது 10ஆம் ஆண்டு புக்ல. பெரும்பாலான தலைப்பு ஆரம்பத்திலேயே வரும். சரியா? இப்ப இதுல தலைப்பே ரமலான் தான். கவிதையோட தலைப்பு என்ன? ரமலான் தான். சரி, அப்ப உன்வான் என்று வந்தால் தலைப்பு தான். தலைப்பு என்ன? ரமலான் தான். இப்ப இன்சால் தனி என்ற கவிதையோட தலைப்பு இன்சால் தனி தான். வெரி குட். கித்ததி சகீரா இஸ்முஹா சமீரா என்று ஆரம்பிக்கின்ற கவிதையோட தலைப்பு கித்ததி தான் வருது. வதா என்று வரக்கூடிய அந்த கசீதாவுடைய தலைப்பு தலால் பத்ரு அலைனா தான். சரியா? ரமலான் யா ரமலான் யா மௌசிமல் குர்ஆன் என்று வரக்கூடிய அந்த கவிதையுடைய தலைப்பு ரமலான் தான். ஹையா ஹையா நஹ்வல் மஸ்ஜித் என்ற ஒரு கவிதையை நாங்க பார்த்தோம். அஸ்ஸலாத் என்பது தலைப்பாக தரப்பட்டிருக்குது. பொருத்தமான வேறு தலைப்புகளையும் எழுதலாம். அதே போல அந்நிலாம் அல் வத்தன் போன்ற கவிதைகளும் காணப்படுகின்றன. அவற்றுக்குரிய தலைப்பு கவிதைக்குள்ளேயே இருக்குது. விளங்கினாங்களுக்கு. எனவே நீங்க அதை தாராளமாக எழுத முடியும். சரியா? ரைட்.
ரைட். அடுத்த நீங்க பாருங்க, மாஹுவ கருத்து என்ன புள்ளகள்? மாஹுவ என்ன? மாஹுவ என்ன என்ன விளங்கினா? மாஹுவ என்ற கருத்து என்ன? மாதா, மாஹுவ, மாஹிய எப்படி வந்தாலும் என்ன என்பது தான் கருத்து. மௌசிமுல் குர்ஆன், குர்ஆன சீசன். குர்ஆன சீசன் என்ன? எது குர்ஆன சீசன்? ரமலான். ஓகே, குர்ஆன சீசன் என்னன்னு கேட்டால் ரமலான் தான். ரைட். அதே போல மாதா அக்பல ரமலான். இப்ப இதுல நீங்க பாருங்க, மாதா என்ற கருத்து என்ன? ரமலான் என்பது ரமலான் மாதம். அக்பல என்ற சொல் வந்திருக்குது. இங்கன்னா அக்பல என்ற சொல் அக்பல்தான் இருக்குது. அந்த கேள்வியில வந்து இருக்கிற மாதிரியே உரை இந்த கவிதையில வரணும் இல்ல, சின்ன சின்ன வித்தியாசங்களோட வரையணும். அப்ப அக்பல்தான் இருக்குது. அப்ப சுவரா தெரிஞ்சு கொள்ளணும் நீங்க, இந்த லைன்ல தான் இதற்கான விடைகள் இருக்குது. என்ன உண்மையில விடை என்ன? ரமலான் என்ன கொண்டு வந்தது? அதான் கருத்து. மாதா அக்பல ரமலான் بالبشرى பில் புஸ்ரா மட்டுமல்ல, والخير வல்குஃப்ரான். ரமலான் கொண்டு வந்த விடயங்கள் என்ன? பில் புஸ்ரா வல் ஹைரி வல் குஃப்ரான், நன்மாராயணங்களையும் நன்மைகளையும். அதான் நீங்க சொல்லல மகள், ஒரு கிழக்கு மாகாணமாக இருந்தா கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஏரியால சொன்னதும் நான் நிப்பாட்டுறேன். ரைட், ஓகே. அப்ப அக்பல்த பில் புஸ்ரா வல் ஹைரி வல் குஃப்ரான். ரைட். புஸ்ராண்டா கருத்து என்ன? நன்மாராயணம். ஹைர் என்றால் நன்மைகள், நலவுகள். எஸ், நலவு, நன்மைகள். குஃப்ரான் என்றால் என்ன? மன்னிப்பு. குஃப்ரான் என்ற கருத்து மன்னிப்பு. அப்ப இந்த மூன்றையும் உள்ளடக்கியதாக அங்க விட வரணும். சரியா? ரைட். அதே போல அடுத்த கேட்டுக்கிறேன், மாஹியல் அமால் ஃபி ரமலான். இப்ப இப்ப மேல மாஹு என்று வந்திருக்கிறது என்ன என்ற கருத்துல வார மாதிரி, மாஹி என்ற கருத்து என்ன? என்ன மாஹி என்று வந்தாலும் கருத்து என்ன? ஃபி ரமலான் என்ற ரமலானில். ரைட். அப்ப ரமலானில் என்ன? அல் அமால் என்ற கருத்து அமல்கள். அல் அமால் என்பது அமல்கள். ரமலானில் செய்யக்கூடிய அமல்கள் என்ன இருக்குது? என்ன? வேற சொல்லுங்க. நெட் வேற நிக்குது. வேற நிக்குது. இந்த திக்ரண்ட சொல்ல நிக்குது. ரைட். அத்தௌபா விளங்கினா? அப்படியெல்லாம் எழுதுறது. அத்தௌபா. ரைட். வேற அஸ்ஸலா தொழுகை, ஹய்யால ஸலா விளங்கினா? ரைட். ஹய்யால ஸலா அப்ப தொழுகை. இந்த மாதிரியான சொற்களை நீங்க எழுதி விட்டா சரி. இதெல்லாம் இப்ப நீங்க இஸ்லாம் பாடத்துல படிக்கிற சொல்ல, இஸ்லாம் பாடத்துல நோன்பு என்ற பாடத்துல நோன்பை குறிக்கின்ற அரபு பதம் படிப்பீங்க. அஸ்ஸௌம். தௌபா என்ற சொல் அரபால தான் படிக்கிறீங்க. தௌபா. அஸ்ஸலா தொழுகை விளங்கினா? இந்த சொற்களை நீங்க எழுதி விட்டா சரி. அடுத்த கடைசியா பாருங்க, கைஃப நுஹி ரமலான். அப்ப இதுல நீங்க கைஃப் என்றா எப்படி, நுஹி என்றா உயிர்ப்பிப்போம், ரமலான் என்றா ரமலான். ரமலானை நாங்கள் எப்படி உயிர்ப்பிப்போம்? அப்ப இதுல இருக்குது என்ன? நுஹீஹி என்ற கருத்து என்ன? ஹய்யா நுஹீஹி பிதிக்ரி வல் இஹ்சான் என்று இருக்குது. கருத்து என்ன? ரமலானை திக்ரை கொண்டும் ரமலானை திக்ரை கொண்டும் உயிர்ப்பிப்போம். ரமலானை திக்ரை கொண்டும் வேற பரோபகாரம். இஹ்சான் என்ற கருத்து என்ன? பரோபகாரம். அதனை கொண்டும் நாங்கள் ரமலானை என்ன செய்வோம்? உயிர்ப்பிப்போம் என்று வரும். சரியா? ரைட், ஓகே. அதான் முடியட்டுமா? பாருங்க, குறிப்பிட்ட உரைநடை, குறிப்பிட்ட கவிதை. ரைட். நீங்க படிக்க வேண்டிய இந்த உரைநடை கவிதைகளுக்கு அரபு மொழியிலான வினாக்கள் கட்டாயமாக வரும். நீங்க தயவு செஞ்சு பூரணமா தயாராகி கொள்ளணும். இப்ப இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது என்னன்னா, ஏண்டிய மட்டுக்கும் நீங்க மாடல் பேப்பர்ஸ் செஞ்சு பாருங்க. விளங்கினா? இப்ப நான் அவதானிச்ச ஒரு விஷயம்தான், பொதுவாக தலைப்பு கேட்டு வாரேன். அதான் நான் அவளை சொல்றது, தலைப்பு சுவராகவே வார் என்ற காரணத்தினால
சாரி, நீங்க வந்து கட்டாயமாக தலைப்பு பார்த்து கொண்டு போகணும். ஏண்டா இங்க ரெண்டு இருக்குது. அப்ப 20ல 4 மார்க்ஸே தலைப்புக்கு போறது. அப்ப தலைப்பு என்பது கட்டாயமாக நீங்க பார்க்க வேண்டியது. ஏனைய கேள்விகளை பொறுத்த மட்டும் பெரும்பாலும் செய்யணும். பாருங்க, இந்த 4 கேள்விகளையும் பெரும்பாலும் செய்யலும். சரியா? அதுக்கு நீங்க இப்ப இந்த கேள்விகள் வந்து ஏற்கனவே டேர்ம் எக்ஸாம் பேப்பர்கள்ல வந்த கேள்விகள். அப்ப அதுல நீங்க பயிற்சி எடுக்கிற நேரம் உங்களுக்கு மிச்ச சிம்பிளாக செஞ்சு கொண்டு போகலுமாக இருக்கும். விளங்கினா எல்லாருக்கும்? ரைட். இந்த கவிதையுடைய கேள்விகளும் அப்படித்தான். அப்ப பாஸ் பேப்பர்ன்றது நீங்க ஓலெவல் எக்ஸாம் செய்யக்கொள்ள ஓலெவல் 2025, 24, 23, 22 உள்ள பாஸ் பேப்பர் மட்டுமல்ல பாஸ் பேப்பர். ரைட். ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாம் பேப்பரும் கூட பாஸ் பேப்பர் தான். ரைட். எனவே நீங்க அந்த பேப்பர்களை எடுத்து நீங்க செய்யறது உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். விளங்கினா எல்லாருக்கும்? அதே நேரம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட். ரைட். ஓகே. இந்த இதுல ரைட், இந்த புக் ரைட், இந்த புக் வந்து நீங்க எடுத்திருப்பீங்களோ தெரியாது. ரைட். இந்த புக்கும் வந்து மிக முக்கியமானதுதான். காப்போத்த சாதாரண தர பரீட்சை புதிய கட்டமைப்பிற்கேற்ப தயாரிக்கப்பட்டது 2021 முதல். அதாவது 2016ஆம் ஆண்டு தொடக்கம் சிலபஸ்ல இருந்தாலும் கூட இந்த பாடம் 2021 இருந்து தான் அரபு மொழியில விடை எழுதுகின்ற இந்த பகுதி கட்டாயமாக்கப்பட்டது. ரைட். அதுக்கு முன்னுக்கு அப்படி அரபால் எழுதணும் என்று இல்லை. அப்ப இதுல வந்து மாடல் பேப்பர் 5 இருக்குது, 11ஆம் ஆண்டு சிலபஸும் சேர்த்து. அதே நேரம் அரபு மொழியிலான வினாக்களும் அவற்றுக்கான விடைகளும் என்று சொல்லி ஒரு பகுதி ஒன்றே இருக்குது. ரைட். உரைநடைகள் கவிதைகளுக்கு அரபு மொழியிலான வினாக்களும் அவற்றுக்கான விடைகளும் என்று சொல்லி ஒரு பகுதி ஒன்று. எல்லா அரபு கவிதைகளுக்கும் எல்லா அரபு உரைநடைகளுக்கும் அப்படி ஒரு சாப்டர் ஒன்று இருக்குது. எனவே நீங்க இந்த புக்கை கொள்வனவு செஞ்சு படிச்சு கொள்ளையிலுமா இருந்தால் அது உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரியா? ரைட். ஓகே. இப்ப நாங்க வாரம் சப்ஜெக்ட் வாரம். இதுல நீங்க பாருங்க, அடுத்தது 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்குக. முதலாம் அல்லது 2ஆம் வினாவையும் ஏனையவற்றுள் 2 வினாக்களையும் தெரிவு செய்க. அப்ப முதலாம் அல்லது 2ஆம் வினாண்டு வரக்கொள்ள முதலாவது வினா கவிதை, 2வது வினா என்ன உரைநடை. அந்த 2ல இருந்து ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து நீங்க என்ன செய்யணும்? விடையளிக்க வேண்டும். சரியா? ரைட். அப்ப இதுல நீங்க பாருங்க, பின்வரும் கவிதையை வாசித்து கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. மிச்ச லேசான கேள்வி. கவிதை என்ன? கவிதை தெரியுமா? கித்ததி சஹீரா இஸ்முஹா சமீரா. கவிதை தெரியுமா? எனது பூனைக்குட்டி. எனது பூனைக்குட்டி. சரியா? எங்களுக்கு கேள்வியை வாசித்தாலும் இதுதான் கவிதை என்றதை விலகி கொள்கிறோம். ரைட். இதுல பாருங்க, மிச்ச சிம்பிளான கேள்விகள் தான். ரைட். பூனைக்குட்டியின் பேர் என்ன? என்ன பூனைக்குட்டி? சமீரா. சமீரா. ஓகே. அப்ப இத விட சமீரா. ரைட். சமீரா. நீங்க இருக்கிறத இது அரபால பார்த்து எழுதும் மேலுமா சமீராண்டு எழுதும் மேலும். சரியா? ரைட். 2வது கவிதையில் பூனைக்குட்டி எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறது? எப்படி வர்ணிக்கப்படுகிறது பூனைக்குட்டி? இது 1க்கு 4 மார்க்ஸ். சரியா? 1க்கு 4 மார்க்ஸ். விளங்கினா? ரைட். அப்ப பூனைக்குட்டி எவ்வாறு வர்ணிக்கப்படுகின்றது? வாளை கொண்டு. ரைட். அப்ப நீங்க எழுதணும். ஏன்னா கொஞ்சம் எழுதணும். நீங்க தமிழ்ல படிச்சுட்டு போனாலும் கவிதைய உங்களுக்கு அழகா விடை எழுதிடும். விளங்கினா? இப்ப எனது பூனைக்குட்டி என்ற இந்த கவிதைய தலைப்ப இந்த தமிழ்ல நீங்க படிக்கிறீங்க. எனது பூனைக்குட்டி சிறியது, அதனுடைய பேரு சமீரா, அதனுடைய வால் நீண்டது, அதனுடைய தோற்றம் அழகானது, அதனுடைய உரோமம் சுத்தமானது, அதனுடைய விளையாட்டு மிருதுவானது என்று நீங்க தமிழ்ல படிச்சு ஞாபகத்துல வச்சு கொண்டு போனாலும் இந்த வினாக்களுக்கு விட எழுதலாம். கவிதையில் பூனைக்குட்டி எவ்வாறு வர்ணிக்கப்படுகின்றது? எழுத வேண்டியதுதான். பூனைக்குட்டி சிறியது, அதனுடைய வால் அதனுடைய வடிவம் தோற்றம் அழகானது, அதனுடைய ரோமம் சுத்தமானது உண்மையானது, அதனுடைய விளையாட்டு விளையாட்டு வராது அல்லது விளையாட்டு போட்டாலும் பிரச்சனை இல்லை, மிருதுவானது என்று கவிதையில் வர்ணிக்கப்படுகின்றது எழுதினா சரி. ரைட்.
அதே போல பூனையின் விளையாட்டு எவ்வாறானது? பூனையின் விளையாட்டு எவ்வாறானது? மிருதுவானது 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 மிருதுவானது. ரைட். மிருதுவானது. இதுல வந்து தமிழ்ல இப்ப வினாக்கள் தமிழ்ல வந்திருந்தாலும் உங்களுக்கு விடை எழுதுகின்ற போது அரபில் எழுதலாம், தமிழ்ல எழுதலாம். ஓகேயா? ரைட். ஓகே. கவிதையில் காணப்படும் இலக்கிய நயங்களை தருக. அது நிறைய எழுதலாம் உங்களுக்கு. 4 இலக்கிய நயங்கள் மினிமம், குறைந்தபட்சம் நீங்க எழுதியே ஆகணும். ஓகே, அது முக்கியமா? ரைட். ஏண்டா இப்ப 4 மார்க்ஸ் ஒரு கேள்விக்கு 4 மார்க்ஸ் என்ற அடிப்படையில நீங்க 4 இலக்கிய நயங்கள் எழுதியே ஆகணும். சரி, அப்ப எழுதலாம் தானே? ஒன்று ஒத்தவசை கொண்ட சொற்கள் இருக்குது, சஹீரா, சமீரா, விளங்கினா? வேற என்ன இருக்குது? شكلها شهرها சக்ருஹா, தைருஹா, இஸ்முஹா, ஷஅருஹா, லஅபுஹா, எல்லாத்துல ஹா 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 ஹாண்டு வருது. ரைட். ஒவ்வொரு அடியும் சம அளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றமை, அது எழுதலாம். விளங்கினா? வேற சமீரா, சகீரா, தவீலா, ரைட், நதீஃபா, மனதை விடுவது இலகுவான சொற்கள். இலகுவான சொற்கள், ஜமீல், ரைட். அதாவது தவீலா, சமீரா, சகீரா, ஒத்தோசை கொண்ட நதீஃபா. சொற்களை எஸ், அதெல்லாம் வச்சு நீங்க எழுதலாம். சரியா? ரைட். அடுத்தது கவிதையை தமிழில் மொழிபெயர்க்குகன்னு இருக்குது. விளங்கினா? அப்ப தமிழ்ல அதான் நீங்க தமிழ்ல நல்லா ஒரு 5-6 முறை சும்மா வாசிச்சுட்டு போனாலும் கூட யோசிச்சு எழுத இயலும். ரைட். அப்ப 1வது எனது பூனை சிறியது, 2ஆம் வரி அதனுடைய பேரு சமீரா, 3ஆம் வரி அதனுடைய வால் நீளமானது, அதனுடைய தோற்றம் அழகானது, அதனுடைய ரோமம் சுத்தமானது, அதனுடைய விளையாட்டு மிருதுவானது. ஓகே. சம்டைம் நீங்க வாசிக்க கொள்ள அல்லது கவிதையில எழுத்து பிழைகள் நீங்க அவதானிக்கலாம். ஓகே, அதன்றும் நீங்க பார்க்க வேணும். சரியா? இப்ப இதுக்கு நான் தலீலுகாண்டு இருக்குது. ஓகே, இப்ப தைலுகான்னு சொல்லித்தான் நீங்க படிச்சுக்கிறீங்க. ஏன்னா அப்ப சில நேரம் புதிய ஒரு எழுத்தொண்டு இடையில வரக்கொள்ள நீங்க யோசிக்கலாம், அடே இங்கே வித்தியாசமா இருக்குது அப்படின்னு யோசிக்க வேணாம். அது டைப் பண்ண கொள்ள சில மிஸ்டேக்குகள் வரும். ரைட். அப்ப லஅபுஹான்ற இடத்துல பாவுக்கு பதிலாக யா வந்திக்குது. அதை பத்தி நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். ஓகே. அடுத்த நீங்க பாருங்க. ரைட். இந்த உரை பகுதி நீங்க படிச்சிருப்பீங்கன்னா, நாமல்ல சதுஃபியதில் ஷஜரா படிச்சுக்கிறீங்களா? ரைட். நாமல்ல சது ஃபியதில் ஷஜரா நானும் படிப்பிச்சுக்கிறேன். ரைட். இங்கேயும் கூட பூரணமாக முடிஞ்சில்லை. ரைட். உரை பகுதி முடிஞ்சில்லை. இருந்தாலும் உங்களுக்கு வினாக்களுக்கு விடை எழுதலும். சிங்கம் இங்கே தூங்கியது, அதன் மீது என்ன விழுந்தது, சிங்கம் எவ்வாறு விழித்தெழுந்தது, கோடிடப்பட்ட சொற்றொடர்களின் கருத்தை எழுதுக, உரைநடையின் படிப்பினைகளை விளக்குக, உரைநடையை உமது மொழியில் எழுதுக. எத்தனை மார்க்ஸ்? 20 மார்க்ஸ். நான் இப்போ உங்கள்கிட்ட சும்மா கேட்கிறேன். இப்ப நீங்க இந்த அரபை விடுங்களே, இந்த அரபை விடுங்க. சரியா? இந்த அரபை விட்டுட்டு நீங்க தமிழ்ல இந்த உரை பகுதிய 2 முறை வாசிச்சுட்டு போனா சிங்கம் இங்கே தூங்கியது என்று எழுதலுமா இல்லவா? மரத்தின் கீழ் எங்க? மரத்தடியில், மரத்தின் கீழ். மரத்தின் நிலை தூங்கியது, அதன் மீது என்ன விழுந்தது? என்ன விழுந்தது? எலி ஒன்று. எலி ஒன்று. இதுக்கு 2 மார்க்ஸ், இதுக்கு 2 மார்க்ஸ். சிம்பிளா எடுக்கலாம். சிங்கம் எவ்வாறு விழித்தெழுந்தது? எப்படி விழித்தெழுந்தது? சிங்கம் எவ்வாறு எழுந்தது? கோபத்தோடு. அப்படி எழுதுனா 4 மார்க்ஸ். விளங்கினா உங்களுக்கு? ரைட். 3வது கேள்வி உண்மையில இல்ல அடிக்கோடிட்ட சொற்றொடர்களின் கருத்து எழுதுகண்டா இல்ல கோட் அடிச்சு இல்ல. இருந்தாலும் உதாரணமா சஜரா, சஜரான்னா கருத்து என்ன? மரம். அல்-அஸத், அல்-அஸத்னா கருத்து சிங்கம். பகாண்டா கருத்து பகாண்டா அழுது அழுதது. வெரி குட். சக்கர என்ன கருத்து என்ன? சக்கர நன்றி செலுத்தியது. நன்றி செலுத்தியது. சரியா? நான் உதாரணமா. வெரி குட். ரைட். ஓகே. அப்ப உதாரணமா சில சொற்களை சொன்னேன். ரைட். அப்ப இந்த கேள்விக்கு உண்மையிலே நீங்க அந்த குறிப்பிட்ட சொற்களை பொருள் தெரிந்திருந்தா தான் எழுத வேண்டியது. உரைநடையும் படிப்பினைகளை விளக்குக, அது எழுதலும் தானே. தமிழ்ல படிச்சுட்டு போனாலும் படிப்பினைகளை விளக்கலுமா இலவா? உதாரணமா ஒரு படிப்பினை சிறியவர்களை ஏளனப்படுத்தக்கூடாது. ஓகே. தன்னை விட வலிமையில் குறைந்தவர்களை வாக்கு ஏளனப்படுத்தக்கூடாது. மீறக்கூடாது. வாக்கு மீறக்கூடாது. கூடாது. வேற
ஆபத்தில் நன்றி சிக்கிய செலுத்துவது சமயத்தில் உதவிய உதவி பெருமுதவியாகும். செய்கிறது. உதவி செய்தவருக்கு நன்றி செலுத்துவது அவசியமாகும். ஆபத்தின் போது இறைவன் உதவி ஒவ்வொரு செய்வது படைப்பையும் சிறந்தது. ஒவ்வொரு ஆற்றல்களோடு படைத்துள்ளான். இறைவன் ஒவ்வொரு படைப்பினங்களையும் ஒவ்வொரு ஆற்றலோடு படைத்திருக்கின்றான். அப்படி என்று நீங்க அழகா எழுதலாம். உரைநடையை உமது மொழியில் எழுதுகான்னு இருக்குது இல்லைங்கண்ணா. அப்ப நீங்க படிச்சுட்டு போற உரைநடைய நீங்க சுயமாக உங்களோட மொழி நடையில் எழுதினால் ஓகே இல்லைங்கண்ணா. ரைட். அப்ப நீங்க அந்த உரைநடை உமது மொழியில் என்பது கதையா நீங்க அப்படியே எழுத வேண்டியது தான். சரியா? ரைட். சரி. அடுத்தது நான் நினைக்கிறேன் இது தவறுதலாக போடப்பட்டிருக்கிற 10ஆம் ஆண்டுக்குள்ள சிலபஸ்ல இல்லைன்னா சாலசாய் ரைட். அது 11ஆம் ஆண்டு அது தவறுதலாக வந்திருக்கும். சரி. அடுத்த இந்த ஹதீஸ பாருங்கோ. ஹதீஸ வந்து பரஸ்பரம் அன்பு செலுத்துகின்ற முஃமின்களுக்கான உதாரணம் ரைட். ஒரு உடம்பை போன்றதாகும். அந்த உடம்பில ஒரு உறுப்பு நோய்வாய்ப்பட்டாலும் இந்த உறுப்பிற்காக இணைஞ்ச எல்லா உறுப்புகளும் இரவில் கண் விழித்திருந்தும் காய்ச்சல் காய்ந்தும் அந்த உறுப்புடைய துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்கின்றன. விளங்கினா? பரஸ்பரம் என்ற ஒருவருக்கொருவர பரஸ்பரம் அன்பு செலுத்துகின்ற, இரக்கம் காட்டுகின்ற, கருணை காட்டுகின்ற முஃமின்களுக்கான உதாரணம் ஓர் உடம்பை போன்றதாகும். அந்த உடம்பில ஒரு உறுப்பு நோய்வாய்ப்பட்டால் அந்த உறுப்பின் கஷ்டத்துல உடம்பின் ஏனைய எல்லா பகுதிகளும் இரவில் கண் விழித்திருந்தும் காய்ச்சல் காய்ந்தும் பங்கெடுத்துக் கொள்கின்றன என்று வரும். சரியா? ரைட். இப்ப இதுல நீங்க பாருங்க, நாங்க ஏற்கனவே பார்ட் 1ல பார்த்ததுதான் உவமான உமேயம் பொதுத்தன்மை. இப்படி கேட்டு வந்தா நீங்க அழகா உவமானம் என்று எழுதித்தான் விட எழுதணும். உவமேயம் அது கீழால் எழுதணும். அது கீழால பொதுத்தன்மை என்று எழுதணும். அப்ப கீழைகளுக்கு எழுதினா நல்ல. அப்ப உவமானம் உடம்பு அல்லது உடல், உவமேயம் பரஸ்பரம் அன்பு செலுத்துகின்ற முஃமின்கள், கருணை காட்டுகின்ற முஃமின்கள். பொதுத்தன்மை என்ன? நிறைய எழுதலாம். பொதுத்தன்மைகள் நிறைய இருக்குது. ஒற்றுமைகள் என்று கேட்டு வரோம். மேலும் ஒருவருக்கொருவர் அதாவது கஷ்டத்தில் பங்கெடுத்தல் ரைட். கஷ்டத்தில் பங்கெடுத்தல், துன்பத்தின் போது உதவியாக இருத்தல் ரைட் போன்றவற்றை உங்களுக்கு பொதுத்தன்மையாக எழுத முடியும். ரைட். இதுல நீங்க பாருங்க, அடிக்கோடிடப்பட்ட சொற்களின் பொருளை எழுதுக. அப்ப இதுல உதாரணமாக அல் ஜசத் என்று சொல் தரப்பட்டிருக்கு. ஜசத் நகர்த்தல் உடல் உடல் உடல். அல் ஹும்மாண்டா காய்ச்சல். வெரி குட். சஹரண்டா இரவில் கண் விழித்திருத்தல. சும்மா நான் சொல்லித்தரேன். சஹரண்டா கருத்து இரவில் கண் விழித்திருத்தல், முழிச்சு கொண்டிருக்கிறது சஹரண்டு சொல்றது. ரைட். அப்ப ஹும்மாண்டா காய்ச்சல், ஜசதண்டா உடல். ஓகே. ஜசதண்ட சொல் 2 முறை வந்திருக்குது. ஹதீஸிலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்க படிப்பினைகளை விளக்குக. எத்தனை படிப்பினை எழுதணும்? முஸ்லிம்கள் யாவரும் ஒருவர் நேசித்து இரக்கம் காட்டு. ரைட். அதாவது முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் இரக்கமுள்ளவராக இரக்கம் காட்ட வேண்டும். அது ஒரு படிப்பினை. வேற என்ன படிப்பினை இருக்குது? ஒரு முஃமினின் உள்ளத்தில் முஸ்லிம்களை பற்றிய எண்ணம் எப்போதும் தூய்மையாகவே இருக்க வேண்டும். ஒரு முஃமினின் உள்ளத்துல முஸ்லிம்களை பற்றிய ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல பிற முஸ்லிம்களை பற்றிய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். வேற என்ன? இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒருவருக்கு ஒரு உதவியா ஒத்தாசையாக இருக்க வேண்டும். அதாவது சகல முஸ்லிம்களும் எல்லா சந்தர்ப்பங்களையும் ஒருவருக்கொருவர் உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும். விளங்கினா? உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும். ரைட். கஷ்டங்களின் போது பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். ரைட். இவ்வாறான படிப்பினைகளை நீங்கள் எழுதலாம். இலக்கியணங்களை விளக்கிக்கொண்டு வந்தால் இங்க இனங்காணக்கூடிய இலக்கியணங்களை நீங்கள் எழுதலாம். ஜசத் என்ற சொல் திரும்ப திரும்ப வந்திருக்குது, அது எழுதலாம். ரைட். அதே போல தவாதிஹிம், தராஹமிஹிம், தஆதுஃபிஹிம், இதுல கடைசிக்கு ஹிம் ஹிம் என்று வந்திருக்கிறது, அதை வச்சு எழுதலாம். தராஹமிஹிம், தஆதுஃபிஹிம் ஒத்தாசை கொண்ட சொற்கள், அதை வச்சு எழுதலாம். விளங்கினா அவளுக்கு? ரைட். வேற சொற்சுருக்கம், கருத்து செறிவு, எளிமையான மொழிநடை, இதெல்லாம் வச்சு எழுதலாம். ஹதீஸை தமிழ்ல மொழிபெயர்க்கட்டாம். ஹதீஸ தமிழ்ல மொழிபெயர்க்கிறண்டா நீங்க ஹதீஸ தமிழ்ல கொஞ்சம் பார்த்துட்டு வந்தா சரி, அதை நீங்க அப்படியே எழுதுனா சரி. பரஸ்பரம் அன்பு செலுத்துகின்ற
கருணை காட்டுகின்ற, இரக்கம் காட்டுகின்ற Yes. மீன்களுக்கான உதாரணம் என்ன உதாரணம்? உடம்பை போன்று ஒரு உடம்பை உடலை போன்றதாகும். போன்றதாகும். அந்த உடம்பில் ஓர் உறுப்பு நோய்வாய்ப்பட்டால் அதுக்காக சொல்லுங்க. முழு உடலும் விழித்திருப்பதன் மூலமும் காய்ச்சல் மூலமும் அச்சிரமத்தில் பங்கெடுத்துக் கொள்கின்றன. வெரி குட். ஓகே, அப்படியே எழுதினா சரி. ரைட். ரைட். சரி. ரைட். அப்ப இந்த பேப்பரை பார்த்தோம். இதுல சூரா வந்து சூரத்துல் மஆரிஜுடைய ஆரம்ப 10 வசனங்கள் 10ஆம் ஆண்டு சிலபஸ் அல்ல, அது 11ஆம் ஆண்டு ஏதோ பேப்பர்ல தவறுதலாக வந்திருக்குது. சரியா? மற்றபடி நல்ல தரமான ஒரு பேப்பர் தான். ரைட். இதுல 5வது வினாவை பார்த்துட்டு போவோமே. கீழே தரப்பட்ட சந்தர்ப்ப துவாக்களை பூரணப்படுத்துக. சொல்லுங்க பார்க்க குயிக்கா. அஸ்ஸலுல்லாஹல் அலீம் العظيم رب العرش العظيم يشفيك. يشفيك. ரைட். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா بعدما ماتنا وإليه بعد النشور. ما ماتنا وإليه النشور. ஓகே, எழுதி பாருங்களேன். பொதுவாக நான் படிப்பிக்கிறேன். நான் பிசிக்கலா நேரடியா கிளாஸ் செய்யறவங்க அல்லது படிப்பிக்கிற நேரம் அந்த குறிப்பிட்ட துவாவை ஒரு 5 முறை பார்த்து எழுத சொல்லுவேன். அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் யஷ்ஃபியக. அரபால் எழுதக்குள்ள கொஞ்சம் ஆசையோட விருப்பத்தோடு எழுதணும். அது பார்த்து எழுத சொல்ற வேறொன்றுக்கும் அல்ல, அந்த இடைவெளி நிரப்புக என்பது ஒரு முக்கியமான வினா. அதுக்காக இப்ப குனூத்தெல்லாம் நீங்க பார்த்து எழுதணும் மண்டில்ல, பெரிய பெரிய துவாக்களும் இருக்குது, அது அவசியம் இல்லை. நீங்க அந்த சின்ன துவாக்களையாவது என்ன செய்யணும், கொஞ்சம் பார்த்து எழுதுறது நல்லது. ரைட். ஜவ்வதகல்லாஹு தக்வா غفر ربك ويسر لك الخير حيثما كنت. என்ன அம்ஹர் சொல்லுங்க பாக்க. அம்ஹர் நீங்க சொல்லுங்க பாக்க. ஜவ்வதகல்லாஹு தக்வா எங்க அம்ஹர்? وغفر ذنبك வகஃபர தன்பக சொல்லுங்க அம்ஹர். ويسر لك الخير حيثما كنت. அம்ஹர் எங்க? அம்ஹர் சொல்லுங்களே. ஜவ்வதகல்லாஹு தக்வா சொல்லுங்க மகன். வகஃபர தன்பக خير حيثما كنت. அம்ஹர் வகுப்புல விளையாடப்படாதா? ரைட். ஜவ்வதகல்லாஹு தக்வா வகஃபர தன்பக வயஸ்ஸர லக்கல் கைர ஹைதுமா குந்த. சரியா? கிளாஸா இருக்கணும். கிளாஸ்ல விளையாட போனா கிளாஸ் நடத்த மாட்டேன், அவ்வளவுதான். எனக்கு செட் ஆகுது இல்ல. ரைட். 7 மண்டா படிங்க. உங்களுக்கு விருப்பம் தானே, தாராளமாக நீங்க விரும்பின நேரத்துல ஜாயின் ஆகலும், விரும்பின நேரத்துல லெஃப்ட் ஆகலும். நான் யாருக்கிட்டையும் கேட்க போறதில்ல யார் ஜாயின் ஆகிக்கிற யார் லெஃப்ட் ஆகுற, அது கூட விருப்பம். ஏன்னா இது உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிறது. ரைட். இதையே பேமெண்ட் கிளாஸ் வைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சரியா? அப்படி பேமெண்டா மாற்றினா அவங்கள ஒருத்தருக்கும் கஷ்டமாகிடும். ரைட். அப்ப அதனால கிளாஸ்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு நல்ல புள்ளைகள் மாதிரி ஒழுக்கத்தோடு இருந்தா மிச்சம் நல்லா எல்லாருக்கும். இல்லையா, நான் பேசிட்டு சொல்லுவேன், நான் உரமாகிடுவேன். ரைட். அடுத்த பாருங்க. மேலுள்ள துவா ஓதப்படும் சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக. அதை உங்களுக்கு எழுதணும். நாங்க ஏற்கனவே பார்த்தது. எஸ். இந்த துவாக்களில் காணப்படும் இலக்கிய நயங்களை விளக்குகன்னு சொன்னால் ஒவ்வொரு துவா இலக்கத்தையும் போட்டுதான் நீங்க என்ன செய்யணும், இலக்கிய நயத்தை நீங்க எழுதணும். விளங்கினா? ஒவ்வொரு இலக்கத்தையும் போட்டுதான். இப்ப முதலாவது அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ஒன்று வினா துவாவுடைய இலக்கத்தை போட்டு இது 1 2 3 துவா இலக்கத்தை போட்டு நீங்க என்ன செய்யலாம், இலக்கிய நயத்தை எழுதலாம். லேஸ் இலக்கிய நயம் எழுதுறது. ஒரு 2-3 நிமிஷம் தாங்கல, கொஞ்சம்
பாருங்க அடுத்தது ரைட். பின்வருவனவற்றுள் எவையேனும் 2க்கு சிறுகுறிப்பு எழுதுக. அப்ப இகின 10 மார்க்ஸ், இகின 10 மார்க்ஸ் வழங்கப்படும். ஜாஹிலியா கால கவிதைகள், முஅல்லகாத் கவிதைகள் இருக்குது. ரைட். எவையேனும் 2 கண்டா 4 தலைப்புகள் வரணும், ஏதோ மிஸ் ஆகிக்குது. ஹைர், ஓகே. அப்ப இதுல முஅல்லகாத் கவிதைகள் சம்பந்தமாக நீங்கள் எழுத விரும்பினால் எழுதலாம். முஅல்லகாத் என்றால் என்ன, முஅல்லகாத்தை தொகுத்த கவிஞர்கள் யாவர், முஅல்லகாத் யாருடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது, விளங்கினா. அடுத்த முஅல்லகாத் என்றால் காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள் மாத்திரமல்ல என்றொரு கருத்தொன்றும் இருக்குது, அதையும் எழுதலாம். ரைட். அடுத்தது முஅல்லகாத்தை தொகுத்த அல்லது முஅல்லகாத்தில் இடம்பெறக்கூடிய கவிஞர்களுள் யாருடைய கவிதை மிகவும் பிரசித்தமானது, இந்த தலைப்புகளை வச்சு எழுது. விளங்கினா. ரைட். விளங்கினா. முஅல்லகாத் என்றால் என்ன, முஅல்லகாத்தை தொகுத்த யாரு அல்லது முஅல்லகாத்தில் இடம்பெறக்கூடிய கவிஞர்கள் எத்தனை பேர், அதுல உதாரணமாக சில பேர்ட பேரை நீங்க எழுதலாம். படமாக்கி இருப்பீங்க 2-3 பேர்ட பேரை. அடுத்து அந்த ஆக்கள்லையும் பிரசித்தி பெற்றது யாரு, இம்ராவுல் கைஸ். ஓகே. அடுத்தது யாருடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது என்பது அடுத்த பாயிண்ட். அடுத்த முஅல்லகாத் தொடர்பாக வேறு சில கருத்துக்கள் இருக்குது இல்லையா, அதையும் வச்சு நீங்க எழுதினா சரி. ரைட். ஓகே. ஓகே. ரைட். ஓகே. சரியா மகள், இது ஒரு பாடசாலைக்குரிய வினாப்பத்திரம். சரியா. பொதுவாக தமிழ்ல அரபிக்ல தான் தலைப்பு வரும், ஆனா தமிழ்ல ஈக்குது. அதுதான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கொண்டு வரேன். தமிழ்ல வந்துச்சா, அதுதான் தமிழ். அதாவது ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல தலைப்பு அரபால தான் இருக்கும், தமிழ்ல உங்களுக்கு தாராளமாக எழுத இயலும். சரியா. இப்ப இந்த வினாப்பத்திரத்துல தலைப்பே அரபால எல்லாம் தமிழ்ல தான் நீக்குது, அதானே. அத டீச்சர்ட விருப்பம், இல்லைங்கண்ணா. ரைட். ஓகே. சரி. அடுத்தது பொதுவாக கேட்டுக்கிற ஜாஹிலியா கால கவிதைகள் சம்பந்தமாக. இப்ப ஜாஹிலியா கால கவிதைகள் என்று வரக்கொள்ள கவிஞர்களுக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம், கவிதைகள் பாதுகாக்கப்பட்ட விதம், ரைட், கவிதைகள் எந்த தன்மை கொண்டது, விளங்கினா. ரைட். அந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கியதாக நீங்க அங்க விட எழுதினா சரி. ரைட். ஓகே. தலைப்பு இப்ப உதாரணமாக ஜாஹிலியா கால கவிதைகள் என்று வரக்கொள்ள அஷ்ஷிஅரு அல் ஜாஹிலிக்கு ஒன்றுதான் வரும். அஷ்ஷிஅரு அல் ஜாஹிலியு. ரைட். ஜாஹிலியா கால கவிதைகள். முஅல்லகாத் கவிதைகள் என்று வரக்கொள்ள அல் முஅல்லகாத் என்ற சொல் மட்டும்தான் இருக்கும். அப்ப நீங்க அந்த சொற்களை பார்க்கறதினூடாகவே உங்களுக்கு அதை விளங்கிக் கொள்ள இயலுமாக இருக்கும். சரியா. ரைட். சரி. அடுத்த பாருங்க. ரைட். அப்ப நாங்க இந்த பேப்பரை பார்த்தோம். ரைட். ரைட். இன்னும் ஒரு வினாப்பத்திரம், இதுவும் இந்த வருடம் இடம்பெற்றது. ரைட். இதுலயும் கிட்டத்தட்ட நாங்க எல்லாத்தையும் கலந்துரையாடி இருக்கிறோம். சரியா. அதுல நீங்க பாருங்க, அல் ஹிதாபா அண்டா உங்களுக்கு தெரியும், உரைகள், ஸ்பீச்சஸ், உரைகள். சரியா. அப்படி வர இன்னொரு சொல்ல நிற்குது, அல் கசஸ் என்ற சொல்ல ஒன்று மிக்குது. அல் கசஸ். அல் கசஸ் என்ற கருத்து கதைகள். சரியா. நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். அல் கசஸ் இந்த சொல்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா. அல் கசஸ் என்ற கருத்து என்ன, கதைகள். கதைகள் என்ற சொல், அதாவது அல் கசஸ் என்பது கதைகள் என்ற கருத்துல வரும். அல் ஹிதாபா என்பது உரைகள். ஓகே. நீங்க தமிழ்ல எழுதி கொண்டாலும் சரியா. அல் கசஸ் என்ற கருத்து கதைகள். ரைட். அடுத்தது நாங்க பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம், சபுல் முஅல்லகாத் கவிதைகள் எக்காலத்தில் தொகுக்கப்பட்டு நூலுறுப்படுத்தப்பட்டன என்றால் உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில், உமையாக்களின் ஆட்சி காலத்தில். ரைட். பாருங்க. ரைட். இப்ப சில சொற்கள் திரும்ப திரும்ப வார, சந்ததியற்றவன்,
ரைட். அற்ப பொருள், உதாரணமா அற்ப பொருள் அல் மாஊன் சந்ததியற்றவன், அல் அபுதர் அல் அபுதர் கூட்டம் கூட்டமாக. ரெண்டு சொல்லிக்குது, ரெண்டுல விரும்பின ஒன்று எழுதலாம். ஒன்று அபாபீல், அடுத்தது அஃப்வாஜா. அபாபீல் என்றாலும் அஃப்வாஜா என்றாலும் கூட்டம் கூட்டமாக என்ற கருத்துல வரும். குறைஷிகள், குறைஷிகளுக்கு நாங்க குறைஷ் ஈலாஃபி குறைஷ், குறைஷ் என்ற சொல்லே தான் வருமே. ரைட். அதே போல சாஹூன் என்றால் மறந்தவர்களாக இருப்போர், மறந்திருப்போர், அலட்சியமாக இருப்போர், பொடுப்போக்காக இருப்போர், கவனமற்றிருப்போர் போன்ற பல கருத்துக்கள்ல அந்த சொல்லுக்கு பொருள் எழுத இயலும். அஸ்ஸைஃப் என்ற கருத்து கோடை காலம். நஸ்ருல்லாஹி, நான் இப்ப சொல்லி தந்தேன், அல்லாஹ்வின் உதவி. மா தஅபுதூன் என்ற கருத்து நீங்கள் வணங்குபவற்றை என்பதுதான் கருத்து. மா தஅபுதூன் என்ற கருத்து என்ன? நீங்கள் வணங்குபவற்றை என்பதுதான் கருத்து. அடுத்த பாருங்க, இப்ப இதுவும் இந்த வருடம் வடமேல் மாகாணத்துல இடம்பெற்ற பேப்பர், சரியா? அப்ப நிறைய பாடசாலைகள்ல இந்த பேப்பரை தான் செஞ்சிருப்பாங்க. அப்ப பாருங்க, அதே கேள்வி இப்ப நாங்க பார்த்த பேப்பர் தான் அதே கேள்விதான். என்ன? இந்த ஹதீஸில் கையாளப்பட்டுள்ள உமானம் என்ன, உமேயம் என்ன பார்த்தோம், சரியா? இந்த சந்தர்ப்ப துஆவையும் பார்த்தோம், ரைட். அப்ப அதான் நாங்க சொல்றது என்னன்னா, பேப்பர் ஒன்றை செஞ்சு பார்க்குற நேரம் தான், திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்குற நேரம் தான் எங்களுக்கு மிச்ச லேசாயிக்கும். இதுக்குதான் சொல்றது பாஸ் பேப்பர் நிறைய செய்யணும்னு சொல்றது, ரைட். அடுத்த பாருங்க, அரபு தமிழ் மொழி வழக்கு எக்கால பகுதியில் தோற்றம் பெற்றது. அரபு தமிழ் மொழி வழக்கு அப்ப நீங்க படிச்சிருப்பீங்களோ தெரியல, 18ஆம் நூற்றாண்டு, சரியா? 18ஆம் நூற்றாண்டு. எங்கே தோற்றம் பெற்றது? இந்தியாவின் தமிழகத்தில் தோற்றம் பெற்றது. விளங்கினா? அப்படி இருக்குது, ரைட். அதே போல கீழே காணப்படும் சைக்கிளை அரபு தமிழ் மொழியில் எழுதுக. சூரியனும் சந்திரனும் சொல்லும் அப்லாக் அனைத்தும், வாரியனும் பஹரதுவும் பாத்துமெங்கள் பாத்திமுத்தி அண்டிக்குது. ஒன்றுமில்ல புள்ளகள். சூரியனும் அந்த அதை அரபால் எழுதுறது தான் உள்ளது, சரியா? சூரியனும் இந்த மாதிரி எழுதி கொண்டு போறது, விளங்கினா? சூரியனும். அதே போல சந்திரனும் இந்த மாதிரி இந்திரனும் சந்திரனும், விளங்கினா? இப்படி எழுதினா சரியா? சூரியனும் சந்திரனும் சொல்லும் அஃப்லாக் அனைத்தும், சொல்லும் அஃப்லாக் அனைத்தும், வாரியனும் பஹரதுவும் பாத்துமெங்கள் பாத்திமுத்தே என்று அந்த குறிப்பிட்ட சொற்களை நீங்க அரபு தமிழ் எழுதி கொண்டு போனால் ஓகே, அவ்வளவுதானே, ரைட். இந்த கேள்வி பாருங்க, ரைட். இப்ப நாமல் அசது ஃபீலில் இஸ்தரான உரை பகுதி வந்திருக்குது. இந்த உரை பகுதியில கேட்டுக்கிற கேள்விகளை பார்த்தீங்கன்னா தலைப்பு கேட்டு வந்திருக்கிற. அப்ப தலைப்பு என்ன? நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற தலைப்பை ஹைலைட் பண்ணி படிங்கோ. பாருங்க, ரத்துல் ஜமீல் அல்லது இருக்குது பிரத்தில் ஜமீலன்னு இருக்குது. அந்த இடத்துல நீங்க ஹைலைட் பண்ணி படிச்சா உங்களுக்கு லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஐன நாமல் அசது, ரைட். அப்ப இல்ல நாமல் அசது என்ற சொல் எங்க வந்திருக்கிறன்னதை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா நாமல் அசது இங்க நீக்குது. பாருங்க, நாமல் அசது நீக்குது, ரைட். நாமல் அசது. அப்ப அந்த வாக்கியத்தை நீங்க எழுதுறது ஃபீலில் ஷஜரா, அவ்வளவுதான். நாமல் அசது ஃபீலில் ஷஜரா, ரைட். அதே போல மாதா ஃபஅலல் ஃபஅரு இந்தமா தரக்கல் அசத. இந்த கேள்வியை கொஞ்சம் பாருங்க. மாதாண்ட கருத்து என்ன? ஃபஅல செய்தது. ஃபஅல என்ன சொல்ல நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அது செய்தது என்ன கருத்துல வரும், செய்தது, ரைட். அப்ப மாதா ஃபஅல அண்டா என்ன செய்தது? அல் ஃபஅர் எலி. மாதா ஃபஅலல் ஃபஅரு எலி என்ன செய்தது? இந்த மான கருத்து போகுது. இந்த சொற்களை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மான கருத்து என்ன போகுது? அப்ப மாதா ஃபஅலல் ஃபஅரு இந்தமா தரக்கல் அசத், சிங்கம் விட்டு விட்ட போகுது. தரக்கேண்டா விட்டு விட்டது தானே, அசதண்டா சிங்கம், சிங்கம் விட்டு விட்ட போகுது. எலி என்ன செய்தது? அப்ப எங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, இது பாருங்க, இப்ப கேள்வியில ஃபதரக்கஹு வண்டிக்குது இல்லையா? ஃபதரக்கஹு தரக்க என்ன சொல் இருக்குது, தரக்க என்ன சொல் இருக்குது. கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கால பின்னுக்கால வேறு எழுத்துகளோடு சேர்ந்து வந்திருக்கலாம். இந்த தரக்க என்ற சொல்லு முன்னால ஃபா இருக்குது, இறுதியா ஹா இருக்குது, நடுவுல நிக்குது, தரக்க என்ற சொல்லே இருக்குது. இப்ப என்ன செஞ்சதுன்னு சொன்னா சக்கர என்ன செஞ்சுச்சு? சக்கரல் ஃபஅரு அல்ல சத, எலி சிங்கத்துக்கு நன்றி செலுத்தியது. நீங்க அதை எழுதினா போதும், இருந்தாலும் இதையும் சேர்த்து எழுதலாம். வவஅத பிரத்தில் ஜமீலி, வஅதண்டா வாக்களித்தது. அப்ப வவஅத பிரத்தில் ஜமீல் அழகிய பிரதி உபகாரம் செய்வதாக
வாக்களித்தது. இப்ப ஷகரல் ஃபரு அல் அசத், எலி சிங்கத்துக்கு நன்றி செலுத்தியது. வவஅத பிரத்தில் ஜமீல், அழகிய பிரதி உபகாரம் செய்வதாக வாக்களித்தது என்று எழுதலாம். சரியா? ரைட். அடுத்த பாருங்க. அப்ப இந்த கேள்வி கொஞ்சம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்லி தந்தது என்ன, ஃபஅல என்ற கருத்து செய்தது, இந்த மாண்ட கருத்து போகுது. அப்ப மாதா ஃபஅலல் ஃபஅரு இந்தமா தரக்கல் அசத், சிங்கம் விட்டு விட்ட போது எலி என்ன செய்தது, அதுதான் கேள்வி. ஐன வகால் அசத், சிங்கம் எங்க சிக்கி கொண்டது, அது லேசான கேள்வி. பாருங்க, வகா என்ற சொல்லிக்கின மட்டும்தான் நிற்குது, வேற எங்கேயும் இல்லை. வகால் அசது நிற்குது. வகால் அசது எங்க, ஃபிஷ் சபக்கா, அவ்வளவுதான், வலையில். ஓகே, வகால் அசது ஃபிஷ் சபக்காண்டு வரும். ரைட். அதே போல மாதா ஃபஅலல் ஃபஅரு, இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபஅலனா தெரியும் என்ன, என்ன ஃபஅலனா கருத்து என்ன சொல்லுங்க பார்க்க. ஃபஅல என்ற கருத்து என்ன சொல்லுங்களேன். செய்தது. செய்தது. அப்ப மாதா ஃபஅலல் ஃபஅரு, எலி என்ன செய்தது, இந்த மாண்ட கருத்து என்ன, இந்தமா போது. அப்ப இந்தமா சமிஅ கேட்ட போது, சுராஹல் அசதி சிங்கத்தின் சப்தத்தை கேட்ட போது எலி என்ன செய்தது, என்ன செஞ்சிச்சு எலி, என்ன சுராஹல் சமிஅல் ஃபஅரு சுராஹல் அசதான் இருக்குது. அப்ப அதுக்கு அங்கால என்ன இருக்குது, ஃபாக்பல முஸ்ரிஅன், விரைவாக ஓடி சென்றது. அப்படித்தானே, விரைவாக அந்த குரல் வந்த திசையை நோக்கி சென்றது. அதோட நிப்பாட்டோ மேலும், அல்லது நீங்க இங்க எழுதோ மேலும், வஜஅல யக்ருலு ஸபகத பியஸ்னானிஹில் ஹாத ஹத்தா ஹல்லஸல் அஸத வரத ஜமீலஹு, பிரச்சனை இல்லை. விளங்கினா? ரைட். எலி விரைவாக சென்று சிங்கத்தை விடுவிக்கும் வரைக்கும் தன்னுடைய கூர்மையான பற்களை கொண்டு வலையை குறிக்க ஆரம்பித்தது என்று எழுதலாம். விளங்கினா அவளுக்கு? ரைட். ஓகே. அதே போலதான் கவிதை, இன்சால் தனி என்ற கவிதை வந்திருக்குது. அப்ப தலைப்பு உங்களுக்கு தெரியும், என்ன தலைப்பு, தலைப்பு என்ன, இன்சால் தனி தான் தலைப்பு. உன்வான் சொல்ல கண்டா நீங்க என்ன ஞாபகம் வரணும், உன்வான் தலைப்பு. தலைப்பு, உன்வான் என்ற கருத்து தலைப்பு, உன்வான் என்ற கருத்து தலைப்பு. கைஃப வஸஃப ஷாயிரு அனில்லாஹி ஃபீ ஹாதா ஷிர், கைஃப வஸஃப ரஹ்மான் ரஹீம், அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட். ஓகேயா? கைஃப என்றா எப்படி, வஸஃப ஷாயிர் கவிஞர் வர்ணிக்கின்றார், வஸஃப என்றா வர்ணிக்கின்றார், வர்ணித்தார். அஷாயிர் என்ற கருத்து கவிஞர். அப்ப கவிஞர் எப்படி வர்ணிக்கின்றார், அனில்லாஹி அல்லாஹ்வை பற்றி, ஃபீ ஹாதா ஷிர் இந்த கவிதையில். அப்ப இந்த கவிதையில் கவிஞர் அல்லாஹ்வை பற்றி எப்படி வர்ணிக்கின்றார் என்று சொன்னால் நீங்கள் எழுதணும் ரஹ்மான் ரஹீம், ரஹ்மான் ரஹீம் என்று எழுதினா சரி. மன்ஹுவன் நபி, மன்ஹு என்ற கருத்து என்ன, மன்ஹுவ யார், மன்ஹு என்றா யார், நபி, நபி யாரு, நபி யாரு, முஹம்மத். அவட பேர் எழுதுறத இதுன வந்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதினா சரி, மன்ஹுவன் நபி. அல்லது நீங்க இப்ப இன்சானுன் அலீம் என்று போடுவோம் மேலும். அப்ப இன்சானுன் அலீம் என்று போட்டாலும் கூட நீங்க பிரகட்ல முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அரபால் எழுதுங்க. அரபால் எழுதணும் தானே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினா, மீம் ஹா மீம் தால், அவ்வளவுதான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்ணமா எழுத தேவையில்ல, நீங்க சாதா போட்டாலும் ஓகே, அப்படி இல்லாட்டி சாதா போட்டு லாம போட்டு அப்புறம் ஐனா போட்டு அப்புறம் மீம போட்டாலும் ஓகே. விளங்கினா, இப்படி எழுதினாலும் ஓகே. விளங்கினா, சாது லாம் ஐன் மீம், அல்லது நீங்க இப்படி எழுதினாலும் சரி, சரி இப்படி எழுதுவோம் மேல். ரைட். ஓகே. அப்ப முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரைட். ஓகே. ஸலவாத் சொல்லணும். என்ன உங்களோட பேரை நாங்க சொல்ல கொள்ள கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க ஸலவா சொல்ல வேண்டும். ரைட். அதே போல பாருங்க, இல்ல ஹரக்கத் தேவையே இல்லையா, நீங்க ஹரக்கத்தை வைக்க போய்த்து மாட்டிக்கொள்ள வாங்க, சிக்கல் அது ஹரக்கத் வச்சா. ரைட். ரைட். கைஃப வஸஃப ஷாயிரு கவிஞர் எப்படி வர்ணிக்கின்றார், கைஃப எப்படி, வஸஃப வர்ணிக்கின்றார், அஷ்ஷாயிர் கவிஞர், அன் கிதாபில்லாஹ் அல்லாஹ்வின் வேதத்தை பற்றி, அன்னண்டா பற்றி, கிதாபுல்லாஹ்னா அல்லாஹ்வின் வேதம், அன் கிதாபில்லாஹி ஃபீ ஹாதா ஷிர் இந்த கவிதையில் அல்லாஹ் கவிஞர் எப்படி வர்ணிக்கின்றார், குர்ஆனை
குர்ஆனும் கரீம். ஓகே, குர்ஆனும் கரீம். ஃபஹுவ குர்ஆனும் கரீம். மன் ஹுவ அதுவுல் லின்னாஸ். மன் ஹுவ அதுவுல் லின்னாஸ். எஸ், குர்ஆனும் கரீம். மன் ஹுவ அதுவுல் லின்னாஸ். Shaitan rajim. ஷைத்தானுர் ரஜீம். ஷைத்தான் ஷைத்தான் ஓகே, வெரி குட். மனிதர்களின் எதிரி. மனிதர்களின் எதிரி யார்? ரைட். அப்ப ஷைத்தான். இதே பாருங்க, இப்ப நாங்க அங்க பார்த்த கவிதை தான் இங்கே வந்திருக்குது. விளங்கினா அவளுக்கு? ரைட். பூனையின் பேர் என்னன்னு கேட்டு வந்திருக்கிற. அடுத்த பூனையை வர்ணித்து கூறுகிறார். பூனையை வர்ணித்து குறிப்பிடும் சொற்கள் 4. என்ன 4 சொற்கள்? கபீலா, ஜமீல், நலீஃபா. இதெல்லாம் பின்னுக்கால வந்திருக்கிறது பேரு. சமீரா என்பது பேரு, சரியா? மற்ற எல்லா சொற்களுமே வர்ணனை சொற்கள் தான், சரியா? ரைட். பொருள் கேட்டு வந்திருக்கிறேன்னா, சகீராண்டா கருத்து என்ன? சகீராண்டா சிறியது, சிறியது. தைலுகாண்டா தைலுகா அதனுடைய வால், அதனுடைய வால். ஜமீல் என்றால் அழகானது. ஷாருகாண்டா அதனுடைய முடி, ரோமம். சரியா? ரோமம். ரைட், முடி அல்லது ரோமம். ரைட். அப்ப இலக்கிய நாங்கள் கேட்டு வந்திருக்கிற, மொழிபெயர்க்கை கேட்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் நாங்க பார்த்தாச்சு, சரியா? ரைட். அடுத்தது உரைநடை. ரைட். இந்த உரைநடையை தந்து விவசாயி என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியும். செல்வந்தர்கள் முதலாம் அவர் விவசாயியை பார்த்து எவ்வாறு ஏளனம் செய்தார், அப்படி கேள்வி வருமே. அப்ப நீங்க ஓடரு பாடமாக்கி கொள்ளணும், அதை ஞாபகம் வச்சு கொள்ளணும். 1ஆம் ஆள் என்ன சொன்னது, 2ஆம் ஆள் என்ன சொன்னது, 3ஆம் ஆள் என்ன சொன்னது, அந்த ஓடர் ஒண்டிக்கிறேன்னா அதை நீங்க தமிழ்ல கொஞ்சம் பார்த்துன்னு போங்க. இலக்கியம் 2, படைப்பின 2, அடிக்கோடிட்ட சொற்களுக்கான பொருள் கேட்டு வந்திருக்கிற. சலாசத்துருஜால் என்ற கருத்து என்ன? சலாசத்துருஜால் என்றால் 3 மனிதர்கள், 3 மனிதர்கள். நஹலல் ஃபல்லாஹு என்றா நஹலல் ஃபல்லாஹு என்ற கருத்து என்ன? விவசாயி எழுந்தார், விவசாயி எழுந்தார். ஃபகீர் மஜ்னூன் என்றா பைத்தியக்கார ஏழை, பைத்தியகார ஏழை. பைத்தியகார ஏழை, பைத்தியகார விவசாயி. கன்சன் கபீரன் என்றால் பெரிய பொக்கிஷம், பெரிய பொக்கிஷம், சரியா? இதுல பொருள் கேட்டு வந்திருக்கிற அண்டர்லைன் பண்ணி, அப்படி இல்லாட்டி மேலுள்ள உரைநடையும் சாரம் சத்து எழுதுன்னு கேட்டு வரையுது. அப்ப சூரா குரேஷ் வந்திருக்குது கேள்விக்கு. அதே போல கபுரத் ஹியானா அந்த ஹதீஸ் வந்திருக்குது. ரைட். அப்ப பெரும்பாலும் இன்ஷால்லா டேம் எக்ஸாம் இதுவரைக்கும் செய்யாதவங்களுக்கு இப்ப கடந்த 3 வாரங்களா, இன்றைய நாளோட சேர்த்து 3 நாட்களாக நாங்க என்ன செஞ்சு வாரோம், ஒரு ரிவிஷன் ஒன்று தான் செஞ்சு கொண்டு வரோம். விளங்கினா? மீட்டல் ஒன்று செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப நீங்க தயவு செஞ்சு டேம் எக்ஸாம் பேப்பர், 10ஆம் ஆண்டுக்கு டேம் எக்ஸாம் பேப்பர் நடந்திருக்கும் தானே, அந்த பேப்பர்களை கொஞ்சம் நீங்க ஏழுமண்டா தேடி எடுத்து ரைட் செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான புள்ளிகள் எடுக்கலுமா இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்த 2 பேப்பர்லையுமே நீங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். பாருங்க, ஒரு பேப்பரில் வந்ததை இன்னொரு பேப்பரில் வருது. அப்போ ஒரு 3-4 வருஷத்துடைய பேப்பர்களை நீங்கள் செஞ்சு பார்க்குற நேரம் பெரும்பாலும் எல்லா வினாக்களுக்கும் விட செஞ்சு பார்ப்பீங்க, ரைட்? அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் நல்லா எழுதணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அடுத்தது கவனமாக, நாங்கள் போன வகுப்பில் விளங்கப்படுத்தின விஷயங்கள் நிறைய இருக்குது. யூடியூப்லையும் ரெக்கார்டிங் போட்டிருக்கிறேன், நீங்கள் தேடி பாருங்க, ரைட்? பார்த்து படித்து வருங்க இன்ஷா அல்லாஹ், சரியா? அப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.